guys, இன்னைக்கு நம்ம ரெக்கார்ட் ஆஃப் மோட்டல் ஜர்னிஸ் டு இம்மோர்டாலிட்டி அனிமேவோட எபிசோட் 32 and 33 தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீனை நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவோ அந்த மனுஷனை கடத்திட்டு போனாங்கல்ல அந்த இடத்துல சரியா வந்து நிக்கிறான். அவன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கானா, இந்த மாதிரி நேத்து போட்ட மார்க் வந்து இங்கதான் அழிஞ்சிருக்கு, கண்டிப்பா இங்கதான் அந்த பெரிய மனுஷன் வந்து கடத்தப்பட்டிருக்கணும். ஆனா இன்னும் நான் போட்ட அந்த ஸ்பிரிச்சுவல் இம்பாக்ட் இன்னும் அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நாளுக்கு முன்னாடி நடந்த மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி அவனும் ஸ்கேன் பண்ணி பார்க்கறான். அப்படி ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு நேத்து நடந்த ஃபைட் எல்லாமே தெரிய வரும். அடேங்கப்பா, அவன் கூட சண்டை போட்டவன் அவனை விடவே ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்திருக்கான். அதனாலதான் அந்த ஓல்டு மேன்னால ஜெயிக்க முடியல அப்படின்னு நினைச்சிட்டு அவனும் எதிர்கால இருக்கிற டீ கடையில போய் உட்காந்துட்டு வேற ஏதாவது சஸ்பீஷியஸா நடக்குதா அப்படின்னு சொல்லி கண்காணிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த மாதிரி கண்காணிச்சுட்டு இருக்கும் போது தான் அங்க வந்து சஸ்பீஷியஸா ஒரு வித்தியாசமான 4 பேர் வருவாங்க. அந்த 4 பேர் வந்து தன்னை 5 பேர் சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க எல்லாருமே பேசிக்குவாங்க, இந்த மாதிரி நம்மள கல்டிவேஷன் பண்றவங்க இந்த மாதிரியான மோட்டைல் உலகத்துல நம்ம அதிகமா ஈடுபாடா இருக்கக்கூடாது அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கும் போது அந்த டீம்ல இருக்கிற ஒரு ரெட்டஜடக்காரன் நம்ம ஹீரோனா வந்து கண்காணிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிருவான். அவன் எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லி தேடுறத நம்ம ஹீரோவும் கண்டுபிடிச்சிருவான். அதனால அவனோட கல்டிவேஷன் பேஸை மறைக்கிறதுக்காக ஒரு மந்திரம் போட்டுருவான். இருந்தாலுமே அவன் வந்து மறைச்சிட்டாலுமே அவங்களுக்கு எல்லாத்துக்குமே டவுட் இருக்கும், யாரும் நம்மளை கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அதனால இந்த குரூப் என்ன பண்ணுவாங்கன்னா, சவுண்ட் ப்ரூஃப் டெக்னிக் அப்படின்னு நம்ம ஹீரோ யூஸ் பண்ண அதே டெக்னிக்கை லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ்ல யூஸ் பண்ணி பேசுவாங்க. நம்ம ஹீரோ அதை கவனிச்சுட்டு என்னது இதெல்லாம் போட்டு பேசுறாங்க, நம்ம கண்டிப்பா கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி அதையும் ஸ்கேன் பண்ணி கேட்டுக்கிட்டு இருப்பான். அப்படி உள்ளுக்குள்ள என்ன பேசிக்கிட்டு இருப்பாங்கன்னா, இந்த மாதிரி அங்க சண்டை நடந்திருக்கும்ல அந்த தடயத்தை எல்லாத்தையுமே அழிச்சிருவாங்க. அழிச்சிட்டு என்னால் நம்பவே முடியல, இப்ப திரும்பவும் ஒரு கல்டிவேட்டர் திரும்பவும் கடத்தப்பட்டிருக்காரு, இது யாருன்னு தெரியல, நம்ம கூட சேர்ந்த ஏதோ ஒருத்தர் தான் அந்த மாதிரி கடத்தப்பட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். கடத்துறவங்க அவங்கள கொல்லாம எதுக்கு கடத்த மட்டும் செய்யறாங்கன்னு ஒன்னும் புரிய மாட்டேங்குது, நம்ம எல்லாருமே ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஜட போட்டு தாடி வச்ச பெரியவர் பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த ரெட்ட குடிமைக்காரன் என்ன சொல்றான்னா, பேசாம இங்க ஒரு செக்ட் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன், அந்த செக்ட் கிட்ட போய் ஹெல்ப் கேட்டா என்ன அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்குறான். அதை கேட்டு அவரும் சொல்றாரு, தம்பி சொல்றதெல்லாம் ஈஸி தான்ப்பா, போய் கேட்கறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா, இப்ப ஏற்கனவே பயங்கரமான சண்டை போய்கிட்டு இருக்கு, இந்த நேரத்துல போய் நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம்னா அவங்களால அவங்களையே ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியாது, நம்மள எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க, கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி அவங்களுக்குள்ள எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு நம்ம எல்லாரும் ஜாக்கிரதையா இருக்கணும், முடிஞ்ச அளவுக்கு ஃபைட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோ இது எல்லாத்தையுமே ஒட்டு கேட்டாரு. நம்ம ஹீரோ இதெல்லாம் கேட்டு யோசிச்சுட்டு இருக்கான், சும்மா சொல்லக்கூடாது, இந்த ஆபத்து வந்து இந்த பீஸ்ஃபுல்லான சிட்டியை சீக்கிரமா நெருங்கிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன், கண்டிப்பா இந்த பீஸ்ஃபுல்னஸ் சீக்கிரமா போயிடும். ஆனா இந்த சிட்டில நிறைய ஃப்ரீ கல்டிவேட்டர்ஸ் இருக்காங்க, எதுக்காக இந்த சிட்டியை சூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு யோசிக்கும் போது அப்படி அவன் பார்த்துட்டு இருக்கும் போது திடீர்னு யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கு. திரும்பி பார்த்தா நேத்து அந்த தாத்தா கூட ஒரு சின்ன பொண்ணு இருந்தாலும் அந்த பொண்ணு தான் நம்ம ஹீரோவை பார்க்க வந்திருக்கா, இந்த மாதிரி உங்க கூட பேசணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சவுண்ட் ப்ரூஃப் டெக்னிக்லாம் ஆன் பண்ணி விட்டு சரி இப்ப சொல்ல எல்லாமே ரெடியா இருக்கு அப்படின்னு கேட்கறான். அந்த பொண்ணு என்ன சொல்றானா, இந்த மாதிரி போன மாசமே எங்க குரூப்ல இருந்து கிட்டத்தட்ட 3 பேர் கடத்தப்பட்டாங்க, எங்க தாத்தாக்கு ரொம்ப நாளா டவுட் இருந்துச்சு, அதனால அவங்க டிராவல் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க எங்க கூட, ஆனா திடீர்னு நேத்து எங்க தாத்தாவையும் கடத்திட்டு போயிட்டாங்க, எனக்கு என்ன பண்றதுனே தெரியல, நீங்க தான் எங்க தாத்தாவை காப்பாத்தணும் அப்படின்லாம் நம்ம ஹீரோ கிட்ட இந்த பொண்ணு கெஞ்சிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ கையில ஒரு பீஸ் ஆஃப் பேப்பரை கொடுத்து, இந்தாங்க இதுல வந்து நாங்க ஒரு எக்ஸசைஸ் வந்து பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அந்த எக்ஸசைஸ் வந்து ரொம்பவே யூனிக்கானது, அது இந்த பேப்பர்ல தான் இருக்கு, இது உங்களுக்கு தான், எங்க தாத்தா போகிறதுக்கு முன்னாடி இது உங்ககிட்ட கொடுத்து நிறைய பில்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணாரு அப்படின்லாம் சொல்றா. இதெல்லாம் எடுத்து கேட்டுட்டு நம்ம ஹீரோவும், நீ எப்படி என்ன கண்டுபிடிச்ச, சரி தைரியமா வந்து என்கிட்ட இந்த மாதிரி இந்த பேப்பரை கொடுத்து இந்த மாதிரி ஹெல்ப் கேட்கறியே, நான் வந்து உன்னை ஏமாத்திட்டேன்னா என்ன பண்ணுவேன், உனக்கு அதை நினைச்சு பயம் இல்லையா அப்படின்லாம் நம்ம ஹீரோ கேட்க, இல்ல எனக்கு பயம் இல்லை, நீங்க வந்து எங்களை பார்த்த அப்பவே எங்களை கொன்னுட்டு எங்க கிட்ட இருந்து இந்த மாதிரி ட்ரெஷர்லாம் எடுத்துருக்கலாம், ஆனா நீங்க அப்படி பண்ணல, நீங்க போகும்போது எங்க கிராண்ட்ஃபா மேல ஒரு மார்க் தான் விட்டீங்க, அந்த மாதிரி மார்க் விட்டதும் எங்க கிராண்ட்ஃபாக்கும் தெரியும், அந்த மார்க் வச்சும் நீங்க துரத்தி வந்து எங்களை எதுவுமே பண்ணல, அப்பவே எங்க கிராண்ட்ஃபாக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால தான் இதை கொடுத்துட்டு பில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாரு, நீங்க போட்ட மார்க்கை வச்சுதான் நானும் உங்களை கண்டுபிடிச்சேன் அப்படின்லாம் எக்ஸ்பிளைன் பண்றா. நம்ம ஹீரோவும் இந்த பொண்ணு இப்படி பேசுறதெல்லாம் யோசிச்சுட்டே இருப்பான், சும்மா சொல்லக்கூடாது, இந்த பொண்ணு இந்த வயசுலயே 5th ஸ்டேஜ் வரைக்கும் ரீச் பண்ணிருக்கானா கண்டிப்பா இது ஒரு நல்ல விதையா தான் இருக்கும், அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணோட
மனசு ரொம்பவே சுத்தமா இருக்கு அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு ரொம்ப கெஞ்சுவா, தயவு செஞ்சு எங்க தாத்தாவை காப்பாத்துங்க, நான் உங்களை நம்பி தான் வந்திருக்கேன் அப்படின்னு. நம்ம ஹீரோவும் இப்ப பேச ஆரம்பிக்கிறான். இங்க பாருமா, இந்த மாதிரி இந்த ட்ரைனிங் ஷீட்டை நான் வாங்கிட்டேன் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நான் இதே வேலையில தான் முழு நேரம் இருப்பேன் அப்படின்னு சொல்லி நீ நம்பாத, தயவு செஞ்சு நான் நம்பாத, என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்றேன், புரியுதா? சப்போஸ் அந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது உங்க தாத்தா பத்தின ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா உடனே நான் உன்னை காண்டாக்ட் பண்றேன், அது வரைக்கும் நீ இந்த ஊருக்குள்ளேயே இருக்கக்கூடாது, வேற எங்கேயாவது சேஃபா இரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த பொண்ணை அனுப்பி விட்டுறான். அந்த பொண்ணு போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவை யோசிச்சு பாக்குறா, என்னது இந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் இந்த ஃப்ரீ கல்டிவேட்டர்ஸை அட்டாக் பண்றாங்க, ஆனா கொல்றது கிடையாது, அவங்கள அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணி அந்த டீமன் செக்ட் என்ன வேலை பண்றாங்கன்னே தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்படியே நம்ம ஹீரோ அந்த பேப்பர்ல என்ன போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி படிக்க ட்ரை பண்றா. ரொம்ப நேரம் ட்ரை பண்றா, ஆனா சுத்தமா அவனால புரிஞ்சுக்கவே முடியல. என்னது என்னால புரிஞ்சுக்கவே முடியல. சரி, ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையுமே ஓரம் கட்டி வச்சுட்டு நம்ம வந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு ஓரம் கட்டி வச்சிடறான். இந்த மாதிரி நம்ம ஹீரோ உட்காந்து டீ குடிக்கிறத அங்க இருக்கிற நிறைய ஓனர்ஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்துட்டு அது மட்டும் இல்லாம பேசிட்டு இருக்காங்க. அங்க பாரு, அந்த பையன் தான் அந்த சின் ரெசிடென்சிக்கு புதுசா வந்திருக்கானாமா, உண்மையிலேயே பார்க்க நல்லா தான் இருக்கான் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அதெல்லாத்தையும் கேட்கறா. அவ்வளவுதான், இதுக்கு மேல நான் இங்க வெளியில சுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன், இன்னைக்கு வீட்டுக்கு சீக்கிரமா வேற போகணும். மாஸ்டர் சின் வந்து என்ன ஏதோ ஒரு விசேஷத்துக்கு வேற வர சொல்லியிருக்காரு, அவரு கூட வேற கிளம்பி போகணும் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பிடுறான். அப்படியே நைட் ஆயிடுது. இவங்களும் அந்த பார்ட்டிக்கு போயிடுறாங்க. அப்பதான் அந்த குடும்ப தலைவர் வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போறாரு. இந்த பார்ட்டி எதுக்காக நடத்தப்படுதுன்னா, இந்த ஊரோட ராஜா ரொம்ப நாளா ஊர் பேர் தெரியாத டிசீஸ்னால பாதிக்கப்பட்டிருந்திருக்காரு. திடீர்னு அவரு நல்லாவே குணமாயிட்டாரு, ஃபுல்லா ரெக்கவர் ஆயிட்டாரு. அதுக்காக தான் அதை செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற காரணத்துக்காக இந்த பார்ட்டியை வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நடத்திட்டு இருக்கும் போது இந்த ஊர்ல இருக்கிற எல்லா பெரிய குடும்பத்தையும் கூப்பிடுவாங்க. அதனால இவங்க குடும்பமும் கூப்பிட்டுருக்காங்க. இவர் 2 பேர்த்தையும் கூட்டிட்டு போயிருக்காரு. சரி, அவங்க உள்ள போகும்போது வீட்டு வாசல்ல அந்த நாட்டோட பிரின்ஸ் வந்து அவங்கள வரவேற்கிறாங்க. வரவேற்றது மட்டும் இல்லாம நம்ம மாஸ்டர் சின் கிட்ட நல்லா தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும் போது நம்ம மாஸ்டர் சின்ன இவங்க 2 பேர்த்தையும் நான் கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. அவரும் நல்லா பேசிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவும் அவனை பாக்குறான். பார்த்து அடேங்கப்பா, இவர் வந்து இந்த மனுஷ உலகத்துல சொல்லி கொடுக்கக்கூடிய மார்ஷியல் ஆர்ட்ஸ் 30 வருஷமா நல்லா பயிற்சி பெற்றுக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன், பார்க்க நல்லாவே இருக்காரு அப்படின்லாம் யோசிச்சுட்டு அப்புறம் அப்படியே மெதுவா அவனோட பவரை வச்சு ஸ்கேன் பண்ணி பார்க்கறான். பார்த்தா அவன் பாடி சுத்தி ஒரு பிளாக் கலர் ஆரோ வந்து சுத்திக்கிட்டு இருக்கு. அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோவும் கண்டுபிடிச்சிடறான், இவன் வந்து ஒரு கல்டிவேட்டர் அப்படின்னு சொல்லி. இவன் வந்து டீமன் செக்ட்ல கல்டிவேஷன் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி டைப் ஆஃப் மேஜிக்கை கல்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோக்கு எப்படி இவன் மேல சந்தேகம் வந்ததோ அதே மாதிரி இவனுக்கும் நம்ம ஹீரோ மேல சந்தேகம் வந்திருக்கும். அதனால அந்த மாஸ்டர் கிட்ட கேட்பாரு, உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாம் சின் தானே, இவன் பேர் என்ன ஹான் அப்படின்னு சொல்றீங்க, இவ யார் அப்படின்லாம் கேட்க அவரும் சொல்றது இந்த மாதிரி என் சொந்தக்கார பையன் தான், இவன் வந்து ரொம்பவே டேலண்ட் ஆனவன் அப்படின்லாம் சொல்ல இவரும் திரும்பி நம்ம ஹீரோக்கு வணக்கத்தை போட்டு உங்களுக்கு என்ன ஹெல்ப்னாலும் என்கிட்ட கேளுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேச நம்ம ஹீரோ எதுவுமே பேசாம அமைதியா இருப்பான். அதை பார்த்துட்டு உடனே இந்த சின் மாஸ்டரோட பையன் என்ன பண்ணுவான்னா, டக்குன்னு மன்னிச்சிருங்க, அவன் வந்து இந்த ஊருக்கு புதுசு, அதனால அவனுக்கு 5 கலர்டு செக்டோட அருமை வந்து தெரியல, அதனால இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான், தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்லாம் சாரி கேட்டுக்கிட்டு இருப்பான். இந்த மாதிரி 7 கலர்டு செக்ட் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனேவே நம்ம ஹீரோக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வரும். மூ வந்து சொல்லியிருப்பா, இந்த மாதிரி இந்த 7 கலர்டு செக்டை சேர்ந்தவங்க தான் எங்க குடும்பத்தையே அழிச்சாங்க, எங்க மூ ரெசிடென்சிக்குள்ள பூந்து எல்லாத்தையுமே நாசம் பண்ணாங்கன்னு சொல்லியிருப்பா. அது எல்லாமே நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வரும். இப்போ அப்படியே ரியாலிட்டிக்கு வந்தா உள்ளுக்குள்ள பார்ட்டி நடக்கிற இடத்த காட்டுவாங்க. அங்க செமையா பார்ட்டி போய்கிட்டு இருக்கும். அப்படியே டான்சர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய ஃபுட்ஸ் எல்லாம் சர்வ் பண்ணிட்டு இருப்பாங்க. ராஜாவும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு. அவரும் எந்திரிச்சு இங்க வந்திருக்கிற எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ், நான் வந்து எப்படியோ அந்த ஊர் பேர் தெரியாத நோயில இருந்து விடுபட்டேன், அதுக்காக தான் இந்த பார்ட்டியவே நடத்துறோம், இங்க இருக்கிற எல்லாரும் நல்லா சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க எல்லாருமே அந்த பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது இவர் ஒரு விஷயத்த சொல்றாரு. ஆக்சுவலா இவர் தான் இங்க வந்திருக்கிற எல்லா குடும்பத்தோட சின்ன பசங்களையும் கூட்டிட்டு வர சொல்லியிருப்பாரு. எதுக்காகனா இவங்க எல்லாத்துக்கும் ஒரு சர்ப்ரைஸையும் ஒரு பார்ட்டியும் கொடுக்கறதுக்காக தான். இவங்க வந்து எதிர்பார்க்காம ஒரு இம்மோர்டைல் கல்டிவேட்டரை இந்த பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணிருக்காங்க. அதுக்காக தான் யங்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் வர சொல்லியிருப்பாரு. அவரை வரவேற்கிறாங்க. அப்படி வரவேற்கும் போது அந்த லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணப்படுது. அது இப்படி ஆஃப் பண்ணப்பட்ட உடனே மேல இருந்து ஒரு நெருப்பு பறவை அழகா அந்த இடத்தையே சூப்பரா சுத்திக்கிட்டு இருக்கு. அது அப்படியே சுத்தி சுத்தி அங்க இருக்கிற லைட் எல்லாத்தையுமே ஆன் பண்ணி விடுது. நம்ம ஹீரோக்கும் ஆச்சரியமா இருக்கு. இது வந்து சாதாரண ஒரு ஃபயர் பால் டெக்னிக் தான், அதை எவ்வளவு அழகா கண்ட்ரோல் பண்றான் பாரு, இது உண்மையிலே இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த வித்தையெல்லாம் முடிஞ்சவனே அந்த இம்மோர்டைல் கல்டிவேட்டரு உள்ள வராரு. உள்ள வந்து கையை நீட்டுறாரு. அந்த பறவை அவர் கைக்குள்ள வந்து மறைஞ்சு போயிடுது. அங்க இருக்கிற மனுஷங்களுக்குலாம் அது ரொம்ப புதுசா இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்த அவங்க வாழ்க்கையிலேயே பார்த்துருக்க மாட்டாங்களா, அதனால ரொம்ப கை தட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த சீனை கட் பண்ணா இப்போ இந்த பேலஸோட பேக் சைட்ல தான் காட்டுறாங்க. பேக் சைட்ல ஒரு மெய்ட் கேர்ளை காட்டுறாங்க. அந்த மெய்ட் கேர்ளை ஜூம் பண்ணி காட்டும் போது தான் தெரியுது அது நம்ம மூ மாறு வேஷத்துல இங்க வந்துருக்கு.
வந்திருக்கா. அப்படியே அந்த சீனை கட் பண்ணா இந்த பக்கம் அந்த மெயின் ஹாலை தான் காட்டுறாங்க. மெயின் ஹால்ல அந்த இம்மோர்டல் கல்டிவேட்டர் வந்து நிக்கிறாரு. அந்த ராஜாவே எந்திரிச்சு வணக்கம் சொல்றாரு. எதுக்காகனா அந்த ராஜாக்கு இருந்த அந்த நோயை இவர் தான் குணப்படுத்தி இருப்பாரு, அதுக்காக தான். அப்பதான் இன்னொரு விஷயத்தையும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அது என்ன விஷயம்னா இந்த இம்மோர்டல் கல்டிவேட்டர் வந்து தனக்காக டிசிப்ளைன்ஸ் எடுத்துக்க போறாரு அப்படிங்கிற விஷயம் தான். அந்த டிசிப்ளைன்ஸ் எடுத்துக்கிறதுனால தான் நிறைய யங் மாஸ்டர்ஸை இந்த விழாவுக்கு அவங்க எல்லாருமே இன்வைட் பண்ணியிருப்பாங்க. இவரும் அந்த வேலையை ஸ்டார்ட் பண்றாரு. நம்ம ஹீரோக்கு அதெல்லாம் கேட்கும்போது ரொம்பவே சந்தேகமா இருக்கு. என்னடா அது, இவன் டிசிப்ளைன்ஸ் எடுத்துக்க போறானா அப்படின்னு சொல்லி அவன் என்ன லெவல்ல இருக்கான் அப்படின்னு ஸ்கேன் பண்ணி பார்க்கறான். அப்படி பண்ணி பார்க்கும்போது தெரியுது அவன் இப்பதான் ஒரு 5th லெவல் அப்புக்கே வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி. திடீர்னு அப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. அப்படி அது என்ன அனௌன்ஸ்மெண்ட்னா, யாருக்கெல்லாம் கல்டிவேஷன் பாத்ல போகணும் அப்படின்னு ஆசை இருக்கோ அவங்க எல்லாம் இங்க லைன்ல நில்லுங்க, இவர் வந்து இப்போ அவரோட டிசிப்ளைன்ஸை செலக்ட் பண்ண போறாரு அப்படின்னு. உடனே இந்த ஹீரோ தங்கியிருக்கிற வீட்டோட குடும்ப தலைவர் வந்து கவலைப்பட ஆரம்பிச்சாரு. கவலையில் நம்ம ஹீரோவை பார்க்குறாரு. அவனும் மனசுக்குள்ளேயே சொல்கிறா, அவரோட மைண்ட்குள்ளே போய் சொல்கிறா, இந்த மாதிரி எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் அவனை ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டேன், அவன் வந்து ரொம்பவே லோ கல்டிவேஷனில் இருக்கிற ஆள் தான், அவனால் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே தான் அவரும் கொஞ்சம் நிம்மதியாகிறாரு. இந்த ஆனிமேவோட ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோவை ஒரு பாலை வச்சு டிசைட் பண்ணுவாங்க தெரியுமா, அதே பாலை இந்த ஆளும் வச்சுருப்பான். அந்த பாலை வச்சு தான் இங்கே இருக்கிறவங்கள யார் யாரெல்லாம் கல்டிவேட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோவும் அதை பார்த்துக்கிட்டு இருப்பான். அந்த மாதிரி அந்த இடமே பிஸியாக போய்கிட்டு இருக்கும்போது அந்த பிரின்ஸ் என்ன பண்ணுவான்னா அங்கே சுற்றி முற்றி பார்ப்பான். எல்லாருமே ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. அதனால அதுதான் சான்ஸ்ன்னு சொல்லி யாருக்கும் தெரியாமல் அந்த இடத்த விட்டு நழுவிட்டு போவான். அதை நம்ம ஹீரோ பார்த்துருவான். இவன் இப்படி அவசரமாக தப்பிச்சு போகிறத நம்மளோட மூவ் பார்த்துருவான். மூவ் பார்த்துட்டு என்ன பண்ணுவானா, அவனுக்கு தெரியாமலே அவனை ஃபாலோ பண்ணிட்டு போய்கிட்டு இருப்பான். இந்த பிரின்ஸ் வேற ஏதோ ஒரு யங் பிரின்ஸை மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பான். அது எல்லாத்தையுமே மூவும் கேட்டுட்டு இருப்பான். அப்படி இவங்க 2 பேரும் என்ன பேசிக்கிட்டு இருப்பாங்கன்னா, இந்த இம்மோர்டல் கல்டிவேட்டரை இவங்க தான் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்திருப்பாங்க. எதுக்காகனா இவங்க கூட்டத்திலேயே எவ்வளோ பேர் கல்டிவேட் பண்ண தகுதியானவங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக தான். அந்த விஷயத்தை தான் 2 பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஷாக்கிங்கான விஷயம் தெரிய வரும். அது என்னன்னா, ரொம்ப நாளா அந்த ஃப்ரீ கல்டிவேட்டர்ஸ்லாம் காணாம போய்கிட்டு இருந்தாங்கல்ல, அது எல்லாமே இவங்கனால தான். இவங்க தான் அந்த மாதிரி கடத்திருக்காங்க. அதுல ஒருத்தன் புதுசா யங் பிரின்ஸ்னு ஒருத்தன் வந்திருக்கான்ல, அவன் தான் அந்த டீமனா மாறி போய் அங்க இருக்கிற எல்லாத்தையும் கடத்திட்டு வரான். அப்பதான் இவன் சொல்றான், நேத்து வந்து என்னால 2 பேர்த்த கடத்தவே முடியல, ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேன். அந்த கிழமை இருக்கான்ல, அவன் உண்மையிலே ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கா, நிறைய ஸ்கில்ஸ் வேற தெரிஞ்சு வச்சிருந்தான். அந்த சின்ன பொண்ணு நான் நினைச்சு பார்க்கவே இல்லை, அவரோட ஆரோவை என்னால கணிக்கவே முடியல, நல்லாவே பிராக்டிஸ் கொடுத்துருக்காங்க, கண்டிப்பா கண்டுபிடிச்சி ஆகணும்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி அவங்க பேசுறது எல்லாத்தையுமே நம்ம மூ கேட்டு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கும் போது யாரோ அவளை பின்னால பிடிச்சி இழுக்கிறாங்க. யாரான்னு பார்த்தா நம்ம ஹீரோ பார்த்தோன்னே இவளுக்கும் ரொம்ப சந்தோஷம். அண்ணா நல்லா இருக்கீங்களா, நீங்க எங்க இங்க இருக்கீங்க அப்படின்லாம் கேட்க நம்ம ஹீரோ அமைதியாருன்னு சொல்லி வேற ஏதோ இடத்துக்கு கூட்டிட்டு போறான். மிஸ் மூ, நீங்க இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எதுக்காக இந்த மாதிரிலாம் இருக்கீங்க, நீங்க உங்க அப்பியரன்ஸே மாத்திருக்கீங்களே எதுக்காக அப்படின்னு நம்ம ஹீரோ கேள்வி மேல கேள்வி கேட்கறா. இவளுக்கு நான் என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல, திரு முழிக்கிற. அது மட்டும் இல்லாம பேச்சை மாத்தணுங்கிறதுக்காக, சரி நீங்க எதுக்கு திடீர்னு இங்க வந்திருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு இவ்வளவு பேச்சை மாத்துறா. இங்க பாருங்க மிஸ் மூ, தயவு செஞ்சு பேச்சை மாத்தாதீங்க, நீங்க என்ன அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டவனே அவளும் எல்லா உண்மையும் சொல்றாங்க. பாருங்க அண்ணன், ஆமா நான் அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இவன் தான் எங்க அப்பாவை கொன்னா, எங்க அம்மாவை கொன்னா, எல்லாத்தையுமே கொன்னா. எங்க அப்பா காணா போனதுக்கு அப்புறம் எங்க குடும்பத்தையே ஆக்கிரமிக்கணும்னு பார்த்தா இப்ப எங்க குடும்பத்தையே அடியோட அழிச்சிட்டான். இந்த மாதிரி எங்க குடும்பத்தை அழிச்சும் இவன் எவ்வளவு சந்தோஷமா இருக்கான்னு பாத்தீங்களா, என்னால இவன் சந்தோஷமா இருக்கிறத பார்க்கவே முடியல, அதனாலதான் இவனை கொல்லணும், இவன் கிட்ட இருந்து ரிவெஞ்ச் எடுக்கணுங்கிறதுக்காக தான் நான் இங்க இருக்கேன் அப்படிங்கிற உண்மையும் சொல்றா. நம்ம ஹீரோ அதெல்லாம் கேட்டுட்டு, இங்க பாருங்க உங்களோட வருத்தம் எனக்கு புரியுது, நானும் அந்த மூ மேன்ஷன் அழிஞ்சு போனதுக்கு வருத்தப்படுறேன், ஆனா நீங்க எடுத்துருக்கிற முடிவு சரியே கிடையாது, இவன் ரொம்பவே டேஞ்சரஸ் ஆனவன், கண்டிப்பா இவனை உங்களால தடுக்க முடியாது அப்படிங்கிறா. அந்த மாதிரி சொன்ன உடனேவே இவளுக்கு தெரிஞ்சு போச்சு, ரொம்பவே ஷாக் ஆயிரா. அண்ணா நீங்க என்ன சொல்ல வரீங்க, இவனும் ஒரு இம்மோர்டல் கல்டிவேட்டரா அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோவும் ஆமான்னு சொல்ல ரொம்பவே ஃபீல் பண்றா. சே, நான் இதை முன்னாடியே கண்டுபிடிச்சிருக்கணும், அவன் சொன்னது எல்லாத்தையுமே கேட்டு எனக்கு அப்ப புரியல, நீங்க இந்த மாதிரி ஒரு இம்மோர்டல் கல்டிவேட்டர்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இதெல்லாமே புரிய வருது, ஏன் எனக்கு மட்டும் ஏன் இந்த உலகத்துல எப்படி நடக்குது, நான் எங்க திரும்பினாலும் இம்மோர்டல் கல்டிவேட்டர்ஸா இருக்காங்க, மனுஷ ஜென்மமா இருக்கிறனா இவங்களெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாதா அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்றா. நம்ம ஹீரோவும் எவ்வளவோ சொல்லி அவனை வந்து கூல் டவுன் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்றான், ஆனா அவன் கேட்கவே மாட்டேங்கிறா. அவ்வளவு நம்ம ஹீரோ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு, அண்ணனா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, நம்ம 2 பேரும் மீட் பண்ணவே மாட்டோம்னு நினைச்சேன், நான் வந்து போன வாட்டி உங்ககிட்ட கேட்டப்போ நீங்க எதுவுமே சொல்லாம அமைதியா இருந்தீங்க, எனக்கு இப்போதான் புரியுது எவ்வளவு வருஷம் ஆச்சு நம்ம 2 பேரும் மீட் பண்ணி, ஆனா நீங்க அப்படியே மாறாம இருக்கீங்க, நான் பாத்தீங்களா எவ்வளவு மாறிட்டேன் அப்படின்னு. எனக்கு வந்து அப்பவே தெரிஞ்சிருச்சு
இந்த மாதிரி என்ன மாதிரி ஒரு மனுஷ ஜென்மம் கண்டிப்பா உங்களை மாதிரி ஒரு கல்டிவேட்டர் கூட இருக்கவே முடியாது அப்படின்னு. ஆனா என்னோட வாழ்க்கை வந்து வீணா போகிறத நான் விரும்பல, என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்கிறா. நம்ம ஹீரோ இவ இந்த மாதிரி நிலைமையில இருக்கிறத பார்த்து ரொம்ப ஃபீல் பண்றா. அதை பார்த்து இவ்வளவு கட்டி பிடிச்சிக்கிறா. இங்க பாருங்க, என்னை பத்தி எந்த கவலையும் படாதீங்க சரியா, நான் வந்து முட்டாள் கிடையாது. எங்க அப்பா எனக்கு நிறையவே சொல்லி கொடுத்துருக்காரு. எனக்கு பொறுமையா இருந்து நல்லா பிளான் பண்ணி அவனை அட்டாக் பண்றதுக்கு தெரியும். நான் அந்த மாதிரி பண்ணிக்குவேன். நீங்க என்னை பத்தி இனிமேலும் கவலைப்பட வேணாம். உங்களுக்கு வந்து நான் உண்மையிலே கடமைப்பட்டிருக்கேன். எங்க அப்பா எழுதின புக்கை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்ததுக்கு உங்களுக்கு தான் நான் ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிக்கணும். நீங்க வந்து என்னை பத்தி இனிமேல் கவலைப்படாதீங்க, உங்க வேலையை பாருங்க, நானும் என் வேலையை பார்க்குறேன், நான் இருந்து கிளம்புறேன் அப்படின்னு கிளம்ப போக நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் இருங்க, இந்தாங்க இதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு டெய்ல்மேனை கையில கொடுக்குறான். டெய்ல்மேனை கையில கொடுத்துட்டு, இது வந்து ஒரு வித்தியாசமான டெய்ல்மேன், இது வந்து நீங்க ஏதாவது டேஞ்சர்ல இருந்தீங்கன்னா அதுவே டிடெக்ட் பண்ணி தானாவே ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆயிரும். இதை நீங்க யூஸ் பண்ண மாட்டீங்க நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லி அவ கையில கொடுக்க அவளும் அதை வாங்கி வச்சுக்குவா. இப்போ அப்படியே இந்த சீனை கட் பண்ணா மெயின் ஹால்ல காட்டுறாங்க. மெயின் ஹால்ல நம்ம ஹீரோவும் வந்துடுறாங்க. எல்லாருமே கேதர் ஆயிராங்க. அப்பன்னு பார்த்து இந்த பிரின்ஸ் அந்த யங் பிரின்ஸை கூட்டிட்டு வரான். அப்படி கூட்டிட்டு வரும்போது எல்லாரும் யங் பிரின்ஸ் பாருங்க அவரு வந்திருக்காரு அப்படி இப்படின்னு பேசுறாங்க. நம்ம ஹீரோவும் அவங்க ரெண்டு பேத்தையும் ஸ்கேன் பண்ணி பார்க்கறான். பார்த்தா அந்த டீமன் செக்டோட பிளாக் ஆரோ இன்னும் அவங்க கிட்ட தான் இருக்கு. அங்க அந்த இம்மோர்டல் கல்டிவேட்டருக்கான செலெக்ஷனும் முடிஞ்சு போச்சு. அங்க நிறைய பேர்லாம் செலக்ட் ஆகல, ஒரு 2-3 பேர் தான் செலக்ட் ஆயிருக்காங்க. அதை பார்த்து ராஜாவும் சொல்றாரு, இந்த மாதிரி நம்மளோட சைட்லயும் ஒரு 2-3 கல்டிவேட்டர்ஸ் இருக்கதான் செய்யறாங்க. எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்காக கல்டிவேஷன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் ஆனவங்களா ஃபீல் பண்ணாதீங்க. உங்களுக்கும் வாழ்க்கையில முன்னேறதுக்காக வேற ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். அதனால நீங்க யாருமே ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்லாம் அவரு அறிகுறி சொல்லி அந்த பார்ட்டியை முடிச்சு வைக்கிறாரு. இப்போ இந்த பார்ட்டி எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த கல்டிவேட்டர் தான் காட்டுறாங்க. அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, அங்க இருக்கிற நிறைய எக்ஸ்பென்சிவான ஐட்டம்ஸ்லாம் ஆட்டையை போட்டு வச்சிருக்காரு. அது எல்லாத்தையுமே உட்காந்து ரசிச்சுட்டு இருக்கும் போது ஒரு ப்ளூ கலர் பால் தெரியுது. அந்த பால் எடுத்து அவரு ரசிச்சு சுத்தி பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு ரிஃப்ளெக்ஷன் தெரியுது. அது என்னன்னா நம்ம ஹீரோட ரிஃப்ளெக்ஷன் தான். அவ்வளவுதான் பயந்து அலறி அடிச்சுட்டு பின்னாடி ஓடி போய் நம்ம ஹீரோ கிட்ட மண்டி போட்டு நிக்கிறான். சீனியர், நீங்க இங்க இருப்பீங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட கணிக்கவே இல்லை, நான் மன்னிச்சிருங்க. நான் வந்து ஒரு புவர் கல்டிவேட்டர், உங்க அளவுக்கெல்லாம் நான் கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்பவே சாரி கேட்டுட்டு இருக்கேன். நம்ம ஹீரோ அதெல்லாத்தையும் பார்த்துட்டு, சரி நீ இப்போ ஒரு தப்பு பண்ணிருக்கேல, அந்த தப்புக்கு நீ என்ன பதில் சொல்ல போற அப்படின்னு சொல்லி கேட்கறான். எது தப்பு பண்ணிருக்கேனா மாஸ்டர்? நானே ஒரு வந்து புவரான கல்டிவேட்டர், எனக்கு தெரிஞ்ச கொஞ்ச நஞ்ச வித்தையை வச்சு இங்க இருக்கிற மனுஷங்க எல்லாத்தையும் ஏமாத்தி பொழைச்சிக்கிட்டு இருக்கேன். என்ன போய் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டேங்கிறீங்களே, சத்தியமா நான் என்ன தப்பு பண்ணிருக்கேன்னு எனக்கு தெரியவே இல்லை, நீங்களா சொல்லிருங்க அப்படிங்கிறான். ஓ, நீ தப்பு பண்ணலங்கிற? அப்ப சரி, நான் வந்து உங்ககிட்ட சில கொஸ்டின்ஸ் கேட்கறேன், அதுக்கு நீ நேர்மையா பதில் சொல்லணும். நீ சொல்ற பதில தான் நீ ஒரு குற்றவாளியா இல்ல நிரபராதியா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்வி நம்ம ஹீரோவும் கேட்கறான். அதுக்கு தான் அந்த ஓல்டு மேனும் நிறைய ஆன்சர் பண்றாரு. அந்த மாதிரி ஆன்சர் பண்ண போது தான் தெரியுது, ஈவனும் ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ இருந்த மாதிரி யாருமே இல்லாம கல்டிவேட் பண்ணிருப்பான்ல, அந்த கும்பல்ல சேர்ந்த ஒருத்தன் தான் அப்படின்னு. அதெல்லாத்தையும் கேட்டுட்டு நம்ம ஹீரோவும் வில்லத்தனமா ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு அப்படியே கப்ப கீழே வைக்கிறான். அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.